நான் உங்க சங்கரி சங்கீதா ஃபேஷன்ஸ் வெங்கை வாசல் சென்னை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பிளவுஸை எப்படி டிசைன் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஒரு பிளவுஸ் டிசைன் பண்றதுக்கு நமக்கு 3 விஷயங்கள் தேவை. என்னென்ன அப்படின்னா, பேக் டிசைன், ஃப்ரண்ட் டிசைன் அண்ட் ஸ்லீவ் டிசைன். பேக் டிசைன்ல வந்து நான் இன்னைக்கு போட் நெக் காட்ட போறேன். ஃப்ரண்ட்ல வந்து பிரின்சஸ் கட் அண்ட் ஸ்லீவ்க்கு வந்து ஹைப்பர் ஸ்லீவ். இந்த 3 காம்பினேஷன்ல தான் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பிளவுஸ் வந்து மேக் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ல நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் நான் அவுட்புட் எடுத்துக்க வர போறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே நான் போட் நெக் தான் கொடுக்க போறேன். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் பிரின்சஸ் கட் கொடுக்க போறேன் அண்ட் ஸ்லீவ் வந்து ஹை பஃப் வந்து கொடுக்க போறேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு பிளவுஸ் வந்து ரெடி பண்ண போறேன். இந்த பிளவுஸ் ரெடி பண்றதுக்கு எப்படி பேட்டர்ன் போடணும், எப்படி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கறது தான் நான் காட்ட போறேன். இந்த வீடியோல வந்து நம்ம போட் நெக் மட்டும் பார்க்க போறோம். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய வீடியோவா வரதுன்றதுனால நான் 3 இதை பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போட் நெக் போட்டுருவோம், அதுக்கப்புறம் பிரின்சஸ் கட், அதுக்கப்புறம் வந்து ஹை பஃப். இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளவுஸ் வந்து கிடைச்சிரும். வாங்க போட் நெக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ பேக் பேட்டர்ன் பண்ண போகிறோம். பேக் பேட்டர்னில் வந்து நம்ம போட் நெக் டிசைன் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டோம். நான் பேட்டர்ன் ஷீட் தான் நான் ட்ரா பண்ண போகிறேன். எதுக்காக நான் பேட்டர்ன் ஷீட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, பேட்டர்ன் ஷீட்டில் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கில் போடும்போது நம்ம ஃபேப்ரிக்கை மிச்சப்படுத்தலாம். இன்னொரு விஷயம் வந்து இன்கேஸ் நம்ம தப்பாக ட்ரா பண்ணிட்டோம்னாலும் நம்மளால் திருப்பி மாற்றிட்டு இன்னொரு பேட்டர்ன் ஷீட்டில் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்ககிட்ட பேட்டர்ன் ஷீட் இருந்தால் பேட்டர்ன் ஷீட்டில் போடுங்க. இல்லைனா நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா சாரீலாம் மடிச்சு வரும் இல்லையா, அந்த பட்டர் ஷீட் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதில் கூட பேட்டர்ன் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் மேக் பண்ணுங்கள். இதுக்காக போய் வாங்கி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி பேட்டர்ன் போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் காட்டிட்டேன், என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத காட்டிட்டேன். ஸோ அதுதான் நான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பேக் பேட்டர்ன் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம வந்து பேக்கில் வந்து ஃபுல் லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். என்னோட ஃபுல் லென்த் பார்த்தீங்க, நான் எடுத்துக்கிற ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 14 இன்ச்சஸ் ப்ளஸ் வந்து 2 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணுவோம். எதுக்காக 2 இன்ச்சஸ் அப்படின்னா, 1.5 இன்ச் வந்து கீழே பாட்டமில் மார்க் பண்ணுறதுக்கு, மடித்து தைக்கிறதுக்கு, மேலே 1/2 இன்ச் வந்து நமக்கு ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 16 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஃபுல் லென்த். ஓகேங்களா? மேலே 1/2 இன்ச் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஆக்சுவல்ஸ் 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கான அலவன்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கடுத்து வித்து வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் அண்டு பஸ்ட் ரெண்டையுமே இந்த தடவை நான் மெஷர் பண்ணியிருக்கேன். 36, 38 வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அது வந்து டிவைடட் பை 4 போடணும். நம்ம வந்துட்டு ஹெவி பஸ்ட் இருக்குது. இப்போ இன்கேஸ் வந்து அண்டர் ஆர்ம்ஸை சுற்றி எடுக்கும்போது அவங்களுக்கு 36ம், ஹெவி பஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு ஒரு 40 அந்த மாதிரி வந்துச்சுன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கலாம். இல்லை பஸ்ட்டை கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் 2 இன்ச்சஸ் தான் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்சியேஷன் இருக்குன்றதுனால நான் 36ஐயே எடுத்துக்கிறேன். ஸோ 36 டிவைடட் பை 4 அப்படின்னா நமக்கு 9 இன்ச்சஸ் வரும். ஸோ நான் அந்த 9 இன்ச்சஸ் ப்ளஸ் 2 இன்ச்சஸ் சீம் அலவன்சஸ் வந்து விட போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ எவ்வளோ வரும் நமக்கு? வித் வந்து 9 இன்ச்சஸ், அதோட 2 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு 11 இன்ச்சஸ் வந்து வேணும். ஓகேங்களா? ஸோ நான் 11 இன்ச்சஸ் வித் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து இதை ஸ்கொயர் அவுட் வந்து கண்டிப்பாக பண்ணிடணும். நம்ம ஸ்கொயர் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் எதுக்குள்ளே நம்ம பேட்டர்ன் போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ நீளமான ஸ்கேல் இல்லை, என்கிட்ட இந்த எக்யூப்மெண்ட் இல்லை, அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணாதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சின்ன ஸ்கேல் இருந்தாலும் நீங்கள் மார்க் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு அடி ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மரக்கட்டை ஸ்கேலோ இல்லை எது வீட்டில் இருக்கோ அதை வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் அவுட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம மார்க் பண்ண போகிறது போட் நெக். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ்வலாக நம்மளோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை டிவைடட் பை 2 பண்ணிவிட்டு -1 பண்ணுவோம். நம்ம நார்மல் நெக் தியரிக்கெலாம் வந்து நம்ம அந்த மாதிரி தான் பண்ணுவோம் இல்லையா. போட் நெக்னா நம்மளுக்கு என்ன ஆக்சுவல் ஷோல்டர் வந்திருக்கோ அதை டிவைடட் பை 2 பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம வச்சிடணும். இப்போ என்னோட ஷோல்டர் அலவன்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ச்சஸ் வருது. அந்த 15 இன்ச்சஸ் டிவைடட் பை 2 வந்து நம்ம போட்டுறணும். 15 டிவைடட் பை 2, இப்போ 7.5 இன்ச்சஸ் எனக்கு வருதா. நான் அந்த 7.5 இன்ச்சஸை இங்கே மேலே நான் வந்து வச்சிடுவேன்.
ஓகேங்களா. ஸோ இதில் எதையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, மைனஸ் பண்ணவே கூடாது. நம்ம வந்து அதிலலாம் மைனஸ் தானே மேம் பண்ணோம் அப்படின்னா போட் நெக் வந்து மைனஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஈஸ் அலவன்சஸ் வந்து வராது, நம்ம க்ளோஸ் நெக்காக தானே வரும் போட் நெக்குன்றது. ஸோ அதனால் நம்ம 7.5 இன்ச்சஸ் வந்து வச்சாச்சு. ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக நம்ம என்ன மார்க் பண்ணுவோம் அப்படின்னா நெக் டெப்த்துன்னு ஒன்று மார்க் பண்ணுவோம் இல்லையா. அந்த நெக் டெப்த்து பார்த்தீங்கன்னா நான் நார்மல் இதுக்கு வந்து 36, அதாவது என்ன செஸ்ட் ரவுண்ட் வந்திருக்கோ அதை டிவைடட் பை 12 போடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நம்மளோட போட் நெக்குக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆக்சுவல் இந்த ஷோல்டர் லைன் இருக்கு இல்லையா, 7.5 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரிவர்ஸில் நம்ம வந்து எடுக்கணும். என்ன எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு தான் வந்து நமக்கு ஷோல்டர், ஆக்சுவல் ஷோல்டர் வந்து 2.25 இன்ச்சு தான் நமக்கு வரணும். ஓகேங்களா. ஸோ அந்த 2.25ஓட ஒரு 1 இன்ச்சு கூட்டி 3.25 இன்ச்சு தான் நம்ம எடுக்கணும். ஸோ ரிவர்ஸில் நான் மார்க் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ உங்களோட நெக் டெப்த்து எவ்வளோ வரும், மொத்தமாக 4.25 இன்ச் வந்து எனக்கு வருது. ஸோ மினிமம் 4 இன்ச்சாவது நம்ம நெக் டெப்த் வந்து போட் நெக்குக்கு கொடுக்கணும். என்ன ரீசன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ஷோல்டர் லைன் நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஷோல்டர் ஆக்சுவல் ஷோல்டர் என்ன வருதோ அதை டிவைடட் பை 2 போட்டு அதை அப்படியே வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறமா போட் நெக்குன்றப்போ நம்மளுக்கு வந்து ஷோல்டர் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கணும், 2.25 அவ்வளோதான் இருக்கணும். ஸோ நான் 2.25 வைக்க போகிறேன். அந்த 2.25ஓட ப்ளஸ் 1 இன்ச்சஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ரிவர்ஸில் எடுக்கிறேன் நான். ஸோ மொத்தம் 3.25. அப்போ என்னோட ஃபைனலாக என்னோட நெக் டெப்த்து பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சஸ் வந்து வரும். ஸோ போட் நெக்னாலே நமக்கு வந்து நெக் டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா 4ல் இருந்து 4.5 வரைக்கும் நம்ம வந்து நெக் டெப்த்து வந்து வைக்கணும். ஸோ எனக்கு வந்து 4.25 வந்திருக்கு, நான் 4.25 வச்சுட்டேன். அப்போ தான் உங்களுக்கு ஃபைனலாக வரும்போது உங்களோட ஆக்சுவல் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2.25 வரும். இந்த இதை நீங்கள் மெயினாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து மார்க் பண்ணுறது எல்லாமே நம்ம பேசிக்கில் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் மார்க் பண்ண போகிறோம். ஸோ நெக் டெப்த்து மார்க் பண்ணிட்டோம், ஆக்சுவல் ஷோல்டர் மார்க் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து நம்ம என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னா ஆர்ம் ஹோல் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோல் வந்து நமக்கு எவ்வளோ வருது, 16 இன்ச்சஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அந்த 16 டிவைடட் பை 2 போடுவோமா, அது வந்து 8 இன்ச்சஸ் வரும். அதுலேருந்து நம்ம மைனஸ் 1 இன்ச் பண்ணுவோமா, சேம் அதே தான். அப்போ நமக்கு எவ்வளோ வருது, 7 இன்ச்சஸ் வருதா. அந்த 7 இன்ச்சஸை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேங்களா. 7 இன்ச்சஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்கொயர் அவுட் வந்து பண்ணிடணும். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா யோசிக்கவே வேணாம், நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்ம் ஹோல் வந்து வரைஞ்சிட்டோம். இதுக்கப்புறமா வந்து நம்ம 1.5 இன்ச் வந்து வைப்போம். யூஸ்வலி நம்ம அப்படி தானே வைப்போம். ஆனால் நம்ம போட் நெக் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளே மார்க் பண்ணணும். இதுதான் ஆர்ம் ஹோல் தியரின்னு சொல்லுவோம். நான் இதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 1/4 இன்ச் வந்து நம்ம உள்ளே மார்க் பண்ணி, அதாவது உள் சைடு வந்து பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்ம் ஹோலோட இணைச்சிக்கணும். இணைச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு 1 ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம் 1.5 இன்ச் வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சுட்டு நீங்கள் உங்களோட ஆர்ம் ஹோல் வச்சுட்டு ஆர்ம் ஹோல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நமக்கு பண்ணும்போது நமக்கு வந்து நெக்கு போட் நெக் போடும்போது ரொம்ப பர்ஃபெக்டான வந்து ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் உள்ளே தாண்டிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஆர்ம் ஹோல் சைடில் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ என்ன ஆர்ம் ஹோலாக அதை வைக்கிறீங்க, அதுலேருந்து -1 இன்ச்சு. இப்போ எனக்கு வந்து 16 இன்ச்சஸ் ஆர்ம் ஹோல் இருந்ததா, அதை டிவைடட் பை 2 போட்டோன்னா 8, -1னா 7 இன்ச்சஸா. ஸோ அந்த 7 இன்ச்சஸ் வச்சு இந்த லைன் நான் போட்டுட்டேன். அதில் இருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து வெளியில் வச்சுருக்கேன், அதாவது உள் பக்கம் வச்சுட்டு நான் ஆர்ம் ஹோல் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஆர்ம் ஹோல் வந்து அந்த 8 இன்ச்சஸ் வரணும் இல்லையா, இந்த அளவு வருதான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு கரெக்டாக வருது.
என்னோட சீம் அலவன்சஸ் நான் 1.5 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். ஸோ அந்த 1.5 இன்ச்சுக்கு எனக்கு கரெக்டாக வருது. யூஸ்வலாக நம்ம 2 இன்ச்சு விடுவோம். நான் வந்து 1.5 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். எனக்கு நிறைய துணி வேண்டாம் அப்படின்றதுனால நான் 1.5 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ என்னோட ஆர்ம் ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டையும் செக் பண்ணிக்கணும். இது செக் பண்ணிங்க, இப்படி செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இடத்துல க்ரீஸ் லைன் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்ரீஸ் லைன் வராமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக் சைடு வந்துட போகிறோம். இதுதான் இப்போ மெயினான இடம். என்ன அப்படின்னா நம்ம வந்து இங்கே 4 இன்ச்சஸ் டெப்த்து கொடுத்துட்டோமா, போட் நெக்குக்கு வந்து நம்ம 2லேருந்து 3 இன்ச் வரைக்கும் தான் டவுன் வைக்கணும். ஓகேங்களா? நான் 2.5 இன்ச் வந்து எனக்கு இறக்கம் வைக்க போகிறேன். என்னோட நெக்குக்கு வந்து 2.5 இன்ச் வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ இதை நம்ம ஸ்கொயர் அவுட் பண்ணிட போகிறோம். ஸோ இந்த போட் நெக்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் போட் நெக் வச்சுட்டு நாட்டு வைப்போம், அதுக்கப்புறமா வந்துட்டு நடுவில் வந்து கீ ஹோல் மாதிரி கொடுப்போம், டெம்பிள் டிசைன் கொடுப்போம், ஆரி ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வரும். ஸோ இந்த பேசிக் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அடுத்தடுத்த இதெல்லாம் நம்ம போக முடியும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கற்றுக்கோங்க. இதுக்கப்புறமா வர்றதையும் நான் உங்களுக்கு ஃபைனலாக அப்கமிங் வீடியோஸில் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஷேப்பு கொடுக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போட் நெக் வந்து ரொம்ப டீப் போட் நெக் வேணும்னா நீங்கள் இங்கே ஒரு 1/4 இன்ச் மட்டும் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் மேலாப்பில் வேணும் அப்படின்னா நம்மளோட இன்ச் டேப் இந்த மாதிரி நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ப்ளேஸ் பண்ணிட்டு எங்கே உங்களுக்கு முடியுதோ அதோட வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் டேப்பை மடிச்சிங்கன்னா உங்களுக்கு மிட் பாயிண்ட் கிடச்சிரும். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் எங்கே உங்களுக்கு டேப் முடியுதோ அது வரைக்கும் இந்த இதுலேருந்து முடிச்சுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ இதை கால்குலேஷன்லாம் பண்ணணும் வைக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வந்து நம்மளோட ஷேப் ஸ்கேல் வச்சுட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிட வேண்டியது தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரையும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான போட் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம போட் நெக் ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மெயினாக பண்ண வேண்டியது என்னென்னா நம்மளோட ஆம்கோல் லைனில் ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்லேருந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஷோல்டரை வந்து ஸ்லாண்டிங்கில் நம்ம வந்து பண்ணிக்கணும். யூஸ்வலாக 1/4 இன்ச்சு பண்ணுவோம். போட் நெக்குக்கு மட்டும் நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த இடம் கம்மியாகிறதுனால உங்களுக்கு கரெக்டாக போயிட்டு ஷோல்டரில் வந்து சீட் ஆகும். ஸோ இப்போ நம்ம நெக்கு முடிச்சிட்டோம், ஆம்கோல் முடிச்சிட்டோம். ஸோ மெயினானதை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஹிப் ரவுண்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நம்ம மடித்து தைக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம விட்டதுனால அதையும் நம்ம மெஷர்மெண்ட்டில் வந்து அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மெயினாக பேட்டர்ன் ஷீட் எதுக்கு போடுறோம், நமக்கு எங்கெங்கே என்னென்ன வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நம்ம பேட்டர்ன் போடுறோம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஷேட் பண்ணுறதுனால இந்த இடம்லாம் எனக்கு மடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் சைடு, ஓகேங்களா, அந்த இதை மார்க் பண்ணுறதுக்காக நான் இந்த மார்க்கிங்கையும் நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு திருப்பி அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இதையே நீங்கள் அப்படியே போட்டு அவங்களுக்கு தைச்சி கொடுத்துடலாம். அவங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்கும்போது நம்ம சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹிப் ரவுண்ட் வந்து பார்க்க போகிறோம். என்னோடய ஹிப் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 32.5, ஓகேங்களா, 32/4 வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம போட போகிறேன். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 32.5 போட்டுட்டு டிவைடட் பை 4 போட்டுருணும். நம்ம இதுலலாம் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ எனக்கு 8 இன்ச்சஸ் வருது. அந்த 8 இன்ச்சஸோட நான் வந்து 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணுவேன். அஸ் யூஷுவல் நம்மளோட சீம் அலவன்சஸ் ப்ளஸ் ஈஸ் அலவன்சஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம விடணும். ஸோ 8 இன்ச்சஸ் வந்து என்னோட ஹிப் ரவுண்டு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் வந்து என்னோட டாட் லைன் மேக்கிங்க்கு, அதுக்கப்புறமா ஒரு 1.5 இன்ச் வந்து என்னோட சீம் அலவன்சஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து மேக் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுவோம்னா இதை வந்து கனெக்ட் பண்ணிவிடுவோம். இவ்வளோதாங்க நம்மளோட போட் நெக் பேட்டர்ன். ஓகேங்களா, கட் 1ன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சிங்கிள் கட்டு தான் இது, ஓகே, ஏன்னா இது ஃபோல்டிங்கில் வர்றதுனால. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு தடவை செக் மட்டும் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். பார்க்கலாமா எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு.
ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபுல் லென்த் கரெக்டாக எடுத்துருக்கோமான்றதை செக் பண்ணிவிடுங்க. நம்மளோட ஃபுல் லென்த் வந்து 14 + 2 inches, ஸோ 16 inches இருக்குது. அதை நம்ம எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வித்து செக் பண்ணணும். வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 11 inches, ஸோ 9 + 2 inches 11 inches நான் வச்சுருக்கேன். ஸோ 11 inches எனக்கு கரெக்டாக இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து என்னோடய ஷோல்டர் லைன் பார்த்தீங்கன்னா 7.5 inch. ஸோ அந்த 7.5 inch எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த 7.5 inch எப்படி வந்தது அப்படின்னா என்னோடய ஆக்சுவல் ஷோல்டர்ஸ் டிவைடட் பை 2ல் என்ன வந்திருக்கோ அதை அப்படியே நான் வச்சுருக்கேன். எந்த ரிடக்ஷனும் பண்ணக்கூடாது போட் நெக்குக்கு. ஓகே, இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஆக்சுவல் ஷோல்டர் வந்து எனக்கு 2.25 வந்தால் போதும். ஸோ சீம் அலவன்சஸோடு சேர்த்து நான் 3.25 ரிவர்ஸில் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு என்ன டெப்த்து வருதோ அதை நம்ம வச்சிடணும். போட் நெக்குக்கு வந்து நம்மளுக்கு டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா எந்த கால்குலேஷனும் கிடையாது. நம்மளோட ஆக்சுவல் சீம் அலவன்சஸ் பேக் சைடில், அதாவது ஷோல்டர் ஆர்ம் லைன்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு மிச்சம் எவ்வளோ வந்தாலும் அதுதான் நம்மளோட டெப்த்து. அதுக்கப்புறமா நம்மளோட போட் நெக்குக்கு எவ்வளோ நம்ம இறக்கம் வைக்கணும் அப்படின்னா 3 inch வரைக்கும் நம்ம இறக்கம் வச்சுக்கலாம். ரொம்ப க்ளோஸ் போட் நெக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் 2.5 inch என்னோட போட் நெக்குக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா ஷேப் கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 inch வச்சுட்டு ½ inch வச்சுட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். எதனால் ½ inch அப்படின்னா போட் நெக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ½ inch கொடுத்தோம்னா மட்டும்தான் உங்களுக்கு சீட்டிங், அதாவது ஷோல்டர் சீட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். யூஸ்வலி நம்ம 1/4 inch கொடுப்போம், பட் போட் நெக்குக்கு நம்ம ½ inch வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஆம்கோல் லைன் ஆஸ் யூஸ்வல் எனக்கு 16 வந்திருக்கு. டிவைடட் பை 2 போட்டோம்னா 8, அதுலேருந்து -1 பண்ணி 7 inches வந்து ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து டுவர்ட்ஸ் இன்சைடில் வந்து ஒரு ½ inch, 1/4 inchலேருந்து ½ inch வந்து நம்ம மார்க் பண்ணி அதை வந்து நம்ம ஷேப் கொடுத்துருக்கோம். உள்ள கூடி தான் மார்க் பண்ணணும், வெளியில் கூடி நம்ம மார்க் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நம்மளோட நெக்லைன் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹிப் ரவுண்டுக்கு வந்துடுறோம். ஹிப் ரவுண்டு வந்து எனக்கு 8 inches வந்திருக்கு. ஸோ அந்த 8 inches வச்சுட்டு என்னோட ½ inch டாட் லைன் மேக் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 1.5 inch வந்து என்னோட சீம் அலவன்சஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நான் கனெக்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பேட்டர்னை வந்து கட் பண்ண போகிறேன். எப்படி கட் பண்ணுறேங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பேட்டர்னை எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பேட்டர்ன் கட் பண்ணுறதுக்கு வந்து தனியாக தான் சிசர்ஸ் யூஸ் பண்ணணும். நான் வந்து ஒரே சிசர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து வேறு சிசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஃபேப்ரிக் சிசரை வந்து பேட்டர்னுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது நமக்கு வந்து பிசிறு தட்டும். ஓகேவா? அதுக்காக தான் வந்து நம்ம வந்து 2 சிசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பேட்டர்ன் சிசர் தனியாகவும் கிளாத்தில் கட் பண்ணுற சிசர்ஸ் தனியாகவும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் செப்பரேட்டடாக எடுத்துட்டேன் கட் பண்ணி. இப்போ இதுக்கப்புறமா நான் நெக்கை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தெரியுதா? ஸோ இதுக்கப்புறம் ஷோல்டர் லைனை கட் பண்ணி எடுத்துகிற போகிறோம். ஸோ நீங்கள் பேட்டர்ன் ஷீட்டில் கட் பண்ணும்போது ஃபேப்ரிக் மாதிரி இதாகாது, உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட பேட்டர்னை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துடலாம். தெரியுதா? எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ போட் நெக் கட் பண்ணியாச்சு, ஆர்ம் ரவுண்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நான் இதை ஃபோல்டிங்கில் தான் போட்டிருக்கேன், அதனால் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு எப்படி வியூ இருக்குங்கிறத பார்க்க முடியும். ஸோ இதுதான் நம்மளோட போட் நெக்கோட பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம கிளாத்து வந்து ஃபேப்ரிக்கில் போடுறோம், எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றத நான் அப்படி காட்டுறேன். நம்ம பேக் பேட்டர்ன் வந்து போட்டுட்டோம். இப்போ அடுத்து வந்து ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னன்றதை நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேட்டர்ன் ரெடி பண்ணதை வச்சுருக்கோம். அதுக்கடுத்து லைனிங் ஃபேப்ரிக் வச்சுருக்கேன், மெயின் ஃபேப்ரிக் வச்சுருக்கேன். இது கேன்வாஸ் வந்து எதுக்கு அப்படின்னா நெக்லைனை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக, நம்ம போட் நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக. இதுக்கு பதிலாக நம்ம ஃபியூசிங் டேப்பும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் வந்து கேன்வாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, பேப்பர் கேன்வாஸ் இதுக்கு பேர். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான அவுட்லுக் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இருக்கிறவங்க இதை கொடுங்க, இல்லைன்னா அப்படியே கூட நம்ம தச்சு நம்ம திருப்பிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனிங்
ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணலாம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். இதுதான் என்னோட லைனிங் மெட்டீரியல். ஸோ இது நான் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா, எப்பயும் போல் நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நான் போட்டுக்க போகிறேன். எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு நிறைய ஃபேப்ரிக் வந்து மிச்சமாகும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஒட்டு போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நமக்கு வராது. ஓகேவா, ஸோ அதனால தான் மெயினாக நான் வந்து பேட்டர்ன் போட்டுட்டு பண்ணுறது. ஸோ எக்ஸாக்டாக எவ்வளோ வருதோ அதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராலாம் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் இதெல்லாம் எதுவுமே கொடுக்க வேணாம். நம்ம எல்லாத்தையுமே இதில் வந்துட்டு கொடுத்துட்டோம். ஸோ அதனால் நீங்கள் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்லைன் ட்ரேசிங் தான் இப்போ பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேட்டர்ன் போட்டுட்டோன்றதுனால அதை அப்படியே வச்சுட்டு அதில் என்ன வருதோ அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரேசிங் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ நம்மளோட ட்ரேசிங் ஓவர். இப்போ நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்படியே ஸோ இப்படி நீங்கள் பேட்டர்ன் போட்டுட்டு ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது நமக்கு நிறைய துணி மிச்சமாகிறதுன்றதை விட டைமும் வந்து சேவ் ஆகும். ஏன்னா டக்குன்ட்டு நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். அது மாதிரி இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க பேர் எழுதி, இப்போ கிளைண்ட்ஸ்க்கு போடுறீங்கன்னா அவங்க பேர் எழுதி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கும் போது என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க கொடுக்கும்போது அப்படியே நம்ம வந்து அந்த பேட்டர்னையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளோட சீம் அலவன்சஸ் பேட்டர்னில் எங்கே கொடுத்துருக்கோமோ அந்த சீம் அலவன்சஸை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நாச்சு கொடுத்துட்டேன் இந்த இடத்துல. ஓகே, அது மாதிரி இந்த இடத்துல நான் நாச்சு கொடுத்துட்டேன். இது வரைக்கும் நான் மடித்து தைக்கணும், அதையும் நான் நாச்சு கொடுத்துட்டேன். இவ்வளோதாங்க நம்மளோட போட் நெக்கு. இதை அப்படியே வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கலாமா மெயின் ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணுறோன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ண போகிறோம். லைனிங்கில் எப்படி நம்ம மடித்து போட்டோமோ அதே மாதிரி தான் மெயின் ஃபேப்ரிக்கையும் நம்ம மடித்து போடணும். இப்போ வந்து நான் பார்டர் இல்லாமல் கட் பண்ண போகிறேன். ஸோ அது நம்ம எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ 2ஆக தான் ஃபோல்ட் பண்ணி இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2ஆக ஃபோல்ட் பண்ணி இருக்குது. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் வைக்கிறேன். இப்போ இவ்வளோ ஃபேப்ரிக் வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பிஃபோராக மடிச்சுக்கோங்க. அப்படி இது வந்து ரைட் சைடில் இருக்குது. எப்போயுமே நம்ம மார்க்கிங் பண்ணும்போது ராங் சைடில் தான் மடிச்சு போடணும் துணியை. அப்போ தான் வந்துட்டு நமக்கு மார்க்கிங் எல்லாமே ராங் சைட்லேயே இருக்கும். இப்போ பெர்மனெண்ட் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரைட் சைடில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த மார்க்கிங் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம எப்பயுமே மார்க்கிங்கை ராங் சைடில் பண்ணணும். லைனிங் துணியில் நீங்கள் மார்க் பண்ணுறது வந்து பெருசாக பிரச்சனை இருக்காது. பட் மெயின் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணும்போது நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம் வந்து நான் என்னோடய போட் நெக்குக்கு வந்து பார்டர் இல்லாமல் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதனால வந்து பார்டர்லேருந்து கொஞ்சம் நான் மேலே வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ வேறு எதுக்காவது பார்டர் அட்டாச் பண்ணணுன்றதுனால ஒரு 1/4 இன்ச் வந்து விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் இதை அட்டாச் பண்ணும்போது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த பார்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம லைனிங் கட் பண்ணும்போது கொஞ்சம் எப்பயுமே எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணுவோம். ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சு கட் பண்ணுவோம். ஏன்னா நெக்கில் சம்டைம்ஸ் அப் அண்ட் டவுன் ஸ்டிச் பண்ணும்போது வரும் இல்லையா, ஸோ அதனால் வந்து அப்படி தான் நம்ம கட் பண்ணுவோம். ஸோ நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேங்களா, 1/4 இன்ச் வந்து விட்டுட்டு நான் வந்து அப்படியே கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இவ்வளோ ஃபேப்ரிக் மிச்சமாகிறதுனால நம்மளுக்கு அது வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2ஆக போட்டோம்னா 2 பாதியாக வர்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம மடித்து போடும்போது தேவையான அளவு மட்டும் நம்ம மடிக்கும்போது நமக்கு அந்த ஆப்போசிட் சைடு வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ஸ்லாம் வந்து ஒரே பீஸாக கிடைக்கும். அப்போ நம்ம வேறு எதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஃபேப்ரிக் சிசர் தனியாகவும் உங்களோட பேட்டர்ன் சிசர் தனியாகவும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யோசிக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.
இதுக்கு அடுத்து இது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது எப்படி நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுன்றதையும் சொல்கிறேன். கேன்வாஸில் எப்படி ஃபினிஷ் பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. இப்போ நம்ம லைனிங்லேயும் கட் பண்ணிட்டோம், மெயின் ஃபேப்ரிக்லேயும் கட் பண்ணிட்டோம். நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு பேப்பர் கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கோம். இதில் வந்து எப்படி நெக்லைன் ட்ரா பண்ணி கட் பண்ணணுன்றதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நம்மளோட கேன்வாஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்மளோட லைனிங் ஃபேப்ரிக்கை எடுக்கணும். மெயின் ஃபேப்ரிக் கிடையாது. ஏன் மெயின் ஃபேப்ரிக் கிடையாதுன்னா அதில் நம்ம 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணியிருப்போம். லைனிங்கில் மட்டும்தான் ஆக்சுவலான அளவு வந்து நம்ம கட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கேன்வாஸ் வந்து 2 அப்படி மடிச்சுக்கணும். எப்பயும் போல் நம்ம பேட்டர்ன் போடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் நம்மளோட பேட்டர்ன்ஸை கரெக்டாக கொஞ்சம் மிட் பாயிண்டில் வைங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக நான் கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப கீழே இறக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஷேப் ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. எந்த சுருக்கம் எதுவுமே இல்லாமல் பிளேஸ் பண்ணிவிட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட நெக்லைனை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க. கரெக்டாக ட்ரேஸ் பண்ணுங்கள். ஒரு இத்தினூண்டு கூட நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கூட வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடாது, முன்னாடி வந்துடக்கூடாது. அப்படி முன்னாடி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்துட்டு ஒரு 1 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக நம்ம 1 இன்ச் 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட டெப்த் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்லைனை நான் ட்ரா பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா வந்து இதை எப்படி ஷேப் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிவிட்டு உங்களோட இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக 1 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த லைன்லேருந்து 1 இன்ச். இப்படி நீங்கள் மார்க் பண்ணிட்டு வரும்போது எக்ஸாக்டான உங்களுக்கு வந்து கரெக்டான ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கட் பண்ணுங்கள். உங்களோட நெக்லைன் லைட்டாக மாறினாலும் உங்களோட ஷேப் வந்து மாறிடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிடும். ஸோ இதை தான் நம்மளோட நெக்லைனில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ. நம்ம கேன்வாஸ் நெக்லைன் வந்து போட் நெக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்மளோட லைனிங் ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ணி அயன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஷேடாக தெரியுதா, ஒரு கிளிட்டர் அடிக்குதா. ஸோ இதுதான் ராங் சைடு. ஓகேங்களா? இந்த ராங் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது வந்து வீடியோவில் அவ்வளோவா தெரியலன்னு நினைக்கிறேன். பட் வந்து நீங்கள் பார்க்கும்போது நல்லா மினுமினுன்னு இருக்கிற சைடு தான் வந்து கம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபேப்ரிக்கில் அப்படி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட அயன் பாக்ஸ் வந்து நல்லா சூடாகிற மாதிரி நல்லா வச்சுட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னா அயன் பண்ணிவிடுங்க.
கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அது நல்லா அயன் ஆகி அதில் ஒட்டிக்கும். இதுக்காக தான் எக்ஸஸாக நீங்கள் கட் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். எக்ஸஸாக கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்துடும், அப்புறம் அதை மறுபடியும் கட் பண்ணி போடணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ என்ன அளவோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டீம் அயன் இருந்ததுன்னா ஒரு தடவை ஸ்டீம் கொடுத்து கூட நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஹை ஹீட்டு கொடுத்து தான் அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த கம்மு வந்து மெல்ட் ஆகி அப்படி ஃபேப்ரிக்கோட ஃபேப்ரிக்காக ஒட்டிக்கும். நம்ம பேக் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது நம்ம மெயின் ஃபேப்ரிக், லைனிங், அப்புறம் வந்துட்டு பேப்பர் கேன்வாஸ் வச்சு கட் பண்ணியிருந்தோம். அது பேப்பர் கேன்வாஸ் வந்து எப்படி அட்டாச் பண்ணணுன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு தைக்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ரைட் சைடு அண்டு நம்ம லைனிங்கோட ரைட் சைடு ரெண்டையுமே வந்து பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். ஸோ ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ராங் சைடு, அதாவது நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா நம்மளோட பேப்பர் கேன்வாஸ், அது நம்மளை பார்த்து இருக்கணும். ஸோ 1/4 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் தான் நான் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக போடுங்க, வளைக்கிற இடம்லாம் கரெக்டாக வளைங்க. ஸ்டார்ட் பண்ணுற இடம், எண்டிங், இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுறணும், அதாவது ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டுறணும். அதே மாதிரி அகெயின் நான் பண்ண போகிறேன். நமக்கு கட் பண்ணுறதை விட ஃபினிஷிங், நெக் ஃபினிஷிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸஸ் வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு தான் கட் பண்ணியிருந்தோம். அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் மெயினாக ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்டிச் பண்ண இந்த நெக்லைனில் வந்து கிராஸாக ஸ்லாஷ் போடணும். ஸ்ட்ரைட்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது, கிராஸாக போடணும். எதுக்காக கிராஸாக போடுறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து நமக்கு அந்த பயாஸ் லைனில் வந்துட்டு கேப் கிடைக்கும். அந்த கேப் கிடைச்சாதான் உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக அந்த போட் ஷேப் வந்து நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும். அதை விட்டுட்டு நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணோம் அப்படின்னா அதில் கிடைக்கிற ஃபினிஷிங்கை விட இப்படி கிராஸாக போடுறதோட நமக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ 1 இன்ச் கேப்பில் வந்து நம்ம கிராஸாக பயாஸ் லைன் கட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம வந்து பண்ணிக்கிறோம். யூஸ்வலி ஸ்ட்ரைட்டாகவும் கட் பண்ணுவாங்க, பட் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் ஸ்லாஷ் போட்டிங்க, இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு அப்படியே நம்மளோட ஃபேப்ரிக்கை வந்து உல்டாவாக திருப்புறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி திருப்பிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களோட போட் நெக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேன்வாஸ் கொடுத்ததுனால நீங்கள் என்ன ஷேப்பில் தைக்கிறீங்களோ அது அப்படியே வந்துடும். இதே இது நீங்கள் நார்மலாக கேன்வாஸ் கொடுக்காமலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். பட் அதில் வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக்கோட இந்த ஃபேப்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது இல்லையா, ஸோ மாறிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த பிளேஸில் போய்ட்டு உங்களுக்கு உட்காராது. இப்போ நான் திருப்பிட்டேன், இது மேலேயே வந்து நம்ம ஒரு படிமான தையல் போட போகிறோம். அதை போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக்லைன் அப்படியே படிஞ்ச மாதிரி உட்காந்துரும். அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸுமே நம்மளோட நெக்லைனில் வந்து இருக்காது. இது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எப்படி தைக்கலான்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் எண்டிலே போடுங்க, அப்போ தான் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள்.
பொறுமையாக தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எண்டில் அவ்வளோதாங்க, நம்மளோட போட் நெக் ரெடி. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பிரின்சஸ் கட் வச்சு பார்க்கலாம். பாய்.